வழிவந்திருக்கிறார்கள். எங்கள் ஆலயத்துக்கு அவர் புதிதானவர் அல்ல. பிரம்மகுமாரி நிறுவனத்திலே இருந்து பல முறைகள் இங்கே வருகை தந்து சொற்பொழிவாக்கி இருக்கிறார்கள். நாளைய தினம் சிவராத்திரியொட்டி அவர்கள் நாளை வருவதற்கு இங்கே உயர்ந்த போதும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆலய பூசை ஒழுங்குகளின் காரணத்தினால் நேரம் அதற்கென கிடைக்காத படியினால் இன்றைய தினம் அருமையான ஒரு நல்ல சிந்தனையை, சிவராத்திரி பற்றிய சிந்தனையை நாங்கள் செவிமடுப்பதற்கு திருவருள் கூடியிருக்கின்றது. அந்த வகையில் உங்கள் சார்பிலும் ஆலயத்தின் சார்பிலும் அன்புக்குரிய சங்கரவர்களை வருகிறவர்களை வரவேற்று என்னுடைய நேரத்தை குறித்து அவரிடம் ஒளிவாங்கிய கொடுக்கின்றேன். சிவராத்திரி பற்றிய நல்ல சிந்தனையை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். தயவு செய்து முடிந்த அளவு இருக்கக்கூடியவர்கள் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். முதலில் இந்த கோயிலுடைய நிர்வாகிகளுக்கும், அடுத்தது இறைச்செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குருமார்களுக்கும், மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அன்பு பக்தர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை சிவராத்திரி. நம்முடைய பாரதத்திலே, நம்முடைய பண்பாடிலே பார்த்தோமானால் நிறைய பண்டிகைகள் நம்ம கொண்டாடுறோம். எல்லா பண்டிகைகளுக்கும் பின்னாடியும் ஒரு ஆன்மீக தத்துவம் இருக்கு. அதை நம்ம புரிந்து கொண்டு அதனுடைய ஆன்மீக விஷயங்களை நல்ல உணர்ந்து கொண்டு அந்த பண்டிகையை, அந்த வழிபாடை நாம் செய்தோம் என்றால் அதனுடைய முழு பலனை பெறலாம். ஸோ அப்போ நாளைக்கு நம்ம சிவராத்திரி கொண்டாட போகிறோம். அப்போது அந்த பரம்பொருளிடமிருந்து, சிவனிடமிருந்து முழுமையான சக்தியை, பலனை பெற வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? சரி, சிவராத்திரி பண்டிகை கொண்டாடுறோம், மற்ற பண்டிகைகள் கொண்டாடுறோம். உதாரணத்துக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், ராம நவமி கொண்டாடுறோம், ஈவன் காந்தி ஜெயந்தி கொண்டாடுறோம், மகாவீர் ஜெயந்தி. இந்த மாதிரி ஜெயந்தி என்றாலே பிறந்த நாள், இதுதான் கிருஷ்ணர் பிறந்த நாள் அப்படின்றோம், கிருஷ்ண ஜெயந்தின்றோம், ராம நவமி அப்படின்றோம், ராமர் பிறந்த. ஆனால் சிவனுக்கு மாத்திரம் ஏன் ராத்திரி கொண்டாடுறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எப்போ பிறந்தார்? இரவு 12 மணிக்கு பிறந்தார்னு சொல்றோம். நம்ம குழந்தைகளோ அதில் நீங்களே யாராவது இரவில் பிறந்த கூட என்ன பண்ணுறோம்? பர்த்டே தான் கொண்டாடுறோம். மேபி இரவில் மாலை நேரம் தான் நமக்கு டைம் இருக்குது, வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறது, பர்த்டே கொண்டாடினாலும் அன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறோம். அப்போ சிவன் மாத்திரம் ஏன் அவரை சிவன் இரவில் வராது அப்படின்னு சொல்லுவோம். அமாவாசை ஒரு நாள் இரவில் இந்த உலகத்துக்கு வராது அப்படின்றோம். அதில் கூட பாருங்க, நம்ம அன்னைக்கு தூங்காமல் இருப்போம், நாளைக்கெல்லாம் தூங்காமல் இருக்க போகிறோம் இல்லையா? எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம பண்பாட்டை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு யாருமே தூங்காமல் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விரதம் இருக்கும். அப்போ அதுக்கு பின்னாடி இதெல்லாம் செய்கிறோம், கரெக்டு தான். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான ரகசியம் என்ன? இப்போ சிவன் வருஷத்தில் ஒரு நாள் அந்த இரவில் வர்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அவர் இருக்கும்போது நம்ம ஏன் விழித்திருக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் விரதம் இருக்கணும்? இன்னொன்று, சிவன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ணலாம் இல்லைங்களா? சிவலிங்கம் வைத்து பூஜை பண்ணக்கூடிய அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அதுக்கு ஒரு உருவம் இருக்கு இல்லையா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு போட்டிருக்கு, நடுவில் ஒரு புள்ளி வச்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்புறம் ஏன் சிவராத்திரின்னு வருது, அப்போ சிவராத்திரி ஏன் விரதம் இருக்கிறோம், ஏன் நம்ம கண்விழிச்சு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல் முழுமையான பலனை நீங்கள் பெறலாம். சரியா? இப்போ பாருங்க, சிவலிங்கம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்பது தலைமையகம் ராஜஸ்தானில் இருக்கு. இங்கே உலக நாடுகளுக்கு
இடத்துல இங்கே தலைமையும் லண்டன்ல இருக்கு. உலகத்தில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 150 தேசங்கள் இருக்குது. இதில் முக்கியமாக இதில் என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா சிவனை தியானிப்பது எப்படின்றதான் சொல்லப்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இங்கே சிவனை எப்படி தியானிக்கிறது, என்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவான் போற்றின்னு எல்லா இடத்துலையும் போடுறோம். கோயிலையும் சரி, இல்லை நமக்கு யாராவது நம்மளோட உறவினர்கள் யாராவது இந்த உலகை விட்டு போனால் கூட அங்கே போகும்போது அதான் சொல்கிறோம் இல்லையா. அப்போ யோசிக்கணும், என்னாளுடைய சிவன் எல்லா நாட்டுக்கும் எப்படி இறைவன் ஆனார். இன்னும் சிவனை சொல்லும்போது நம்ம ரொம்ப அன்போட என்ன சொல்லணும், அப்பனே சிவனே ஏன்பா இந்த கஷ்டத்தை கொடுக்குற கேட்கணுமா இல்லையா. கடவுளே எனக்கு என்னுடைய கண்ணை தர, நல்ல வழியை காட்டு, இதெல்லாம் சொல்லணும் தானே. இப்போ நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்காங்க தானே. ஆனால் சிவன் நமக்கு எப்படி அப்பான்னாரு ஒரு கேள்வி வருதா இல்லையா. எல்லாருமே சொல்றோம். இப்போ பாருங்க, உண்மையா நமக்கு 2 அப்பா இருக்காங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாம், மனிதன் யாருன்னா வெறும் இந்த உடலை மனிதன் சொல்ல மாட்டாங்க. உடலுக்குள்ள என்ன இருக்குதுங்க, உயிர் இருக்குது. உடலும் உயிரும் சேர்ந்தாதான் மனிதன் சொல்லுவோம் இல்லையா. உடலும் உயிர் 2 சேர்ந்து இருக்கும்போது தான் இன்ஜினியர், டாக்டர், தலைவர் எல்லாம் சொல்றோம். உயிர் பேச்சுனா ஒரே பேர் தான், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. டெட் பாடி பிணம் தான் சொல்றோம். அப்போ ஒரு மனிதன்கிறது யாருன்னா உயிரும் உடலும் சேர்ந்து. உயிர் உடல் என்பது எல்லாருக்கும் தெரியும், பஞ்ச தத்துவங்களால் ஆனது, நிலம், நீர், காற்று, ஆகாயம். அதான் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. இந்த 5 தத்துவங்கள் அந்த உடல் இன்னைக்கு ஒரு நாள் அழுகுது. ஆனால் அந்த உடல் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அதை என்ன சொல்றோம், உயிர்னு சொல்றோம் சாதாரண வழியில. அதுதான் ஆன்மீகத்தை ஆத்மான்னு சொல்றோம், சரிங்களா. அதுதான் இந்த உடல் இருக்கக்கூடிய சக்தி. ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது, வெட்ட முடியாது, குத்த முடியாது, காய வைக்க முடியாது, இருக்க முடியாது. இதுதான் கீதையில சொல்லப்படும் இல்லையா. அப்போ உண்மையா நான் யார் அப்படின்னா, எல்லாரும் எங்க போட்டு வச்சிருக்கிறீங்க, எங்க திருநெல் வைக்கிறோம், எங்க சந்தனம் வைக்கிறோம், இங்க வைக்கிறோம். ஏங்க வைக்கிறோம், மூக்கு கூட அழகாக வச்சுக்கலாம்ல. ஏங்க வைக்கிறோம்னா, நான் யார் அப்படின்னா, நான் பார்த்தேன், நான் கேட்டேன், சொல்லும். நான் அன்னைக்கு என் 2 கண்ணால பார்த்தேன், நீ அதை சொல்லாத, ஏன் 2 காதால கேட்டேன் பாருங்க. சொல்லும் போது என்னுடைய 2 காதால கேட்டேன். அப்ப என்னுடைய என்ன அர்த்தம், எனக்கு சொந்தமானது தானே. அப்போ உயிர் போன பிறகு கண்ணு பார்க்குதா, காது கேட்குதா, அப்போ அவ்வளோ நேரம் பார்த்துட்டு உயிர் நான் ஆகிய உயிர் ஆத்மா. அப்போ ஆத்மாவாய் நான் இங்கிறதுக்கு இந்த கண்ணு மூலியமா பார்க்கிறேன், வாய் மூலியமா பேசுறேன், காது மூலியமா கேட்கிறேன். அப்போ உண்மையா நான் யாருன்னா, தினமும் கண்ணாடி முன்னாடி பார்க்கணும் பாருங்க, இந்த உடல் கிடையாது. இந்த உடலை இருக்கக்கூடிய அந்த சக்தியாகிய ஆத்மா தான் நான். இன்னொன்னு, சக்தி அப்படின்னாலே சொல்லுவாங்க, எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். இன்னைக்கு எல்லாம் சாவுக்கு பயன்படுறோம். உண்மையா நம்ம சாகணும்னா யாரும் சாகவே கிடையாது. அப்ப எங்க போறோம், இது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் நல்லா இருந்தா என்ன சொல்றாங்க, எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாரப்போ நல்லா இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்து எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாங்களோ கஷ்டப்படுறாங்க. கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து என்ன சொல்றோம், எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ண தெரியல, உங்களை கட்டிக்கிட்டு படுற பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பிள்ளைங்க சரியில்லைன்னா எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணுமோ தெரியல, எந்த வயிற்றுல வளர்த்தோட உயிரை வாங்குறீங்க. எல்லா இடத்துலையும் இந்த வாங்கலை யூஸ் பண்றோமே. அப்ப நல்லா யோசனை பண்ணிட்டோம், எந்த சமுதாயமானாலும் எரிச்சிருவாங்க போதும், வாழ்க்கை முடிஞ்சு வச்சுட்டாங்க. அதுவும் பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுவா, நல்ல வழியில. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு இந்த வாழ்க்கையை முடிஞ்சு இந்த உடலை விட்டோன்னு முடிஞ்சதுன்னு கிடையாது. நீ என்ன பண்ண போற, இன்னொரு உடலை எடுக்க போற, இன்னொரு பிறவி எடுக்க போற. அந்த பிறவி உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த உடலுக்குள்ள இருந்து நீ என்ன பண்ற, அப்போ நல்லதை செஞ்சா உனக்கு தொடரும். அதான் விட்ட குறை கொட்ட குறைக்கும். அப்போ உண்மையா நம்ம யாருன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நான் யாரு, எப்படி இருக்கிறேன், சின்ன ஒரு ஒளியாக இருக்கேன் இல்லைங்களா. சின்ன ஒரு அணுகு ஒளியாக இருக்கேன். ஆத்மா இங்கதான் இருக்குதுன்னா நீங்க கூகுள் தான் இப்போ வந்துருச்சு, நீங்க
இங்கிருந்து ஒரு ஓட்டை போட்டீங்கன்னா பிரெயின்ல நடுவில் ஓட்டை போட்டீங்கன்னா நடுவில் இந்த உடலில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், பீனல் கிளாண்ட், ஹைப்போதலமஸ், தலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சுரப்பிகள் அது பக்கத்துல நீங்க சொல்றாங்க. இந்த சக்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி அங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ உண்மையா நம்ம யாருக்கு பார்த்தா இந்த உடல். அப்ப என்னுடைய இன்ப துன்பத்துக்கு காரணம் யாருங்க? சொந்தக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்ல கடவுளா? யாரு யாரு நினைக்கிறீங்க? இன்பமும் துன்பமும் பிறர் தரவா. இதுக்கு ரெண்டுத்துக்கு காரணம் யாருங்க? நாம் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இறைவன் என்ன கேட்கிறோம்? கடவுளே, எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து வெளிவரதுக்கு வழி இல்லையா? கடவுளே, எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் நம்ம தப்பு பண்றோமா சரி பண்றோம்னா எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனா தப்புக்கு வெளிவரதுக்கான நமக்கு அந்த சக்தி இல்லை. நல்லது பண்றதுக்கும் சக்தி இல்லை. தெரியும் எல்லாத்துக்கும் இது நல்லது இது கெட்டது. கெட்டதை விடுறதுக்கும் நல்லது செய்வதற்கு என்ன கிடையாதுங்க உடம்புல, அதாவது ஆத்மால இல்லைன்னா மனசுல சக்தி இல்லை. அது இறைவன் கேட்கிறோமா இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நல்லா இருக்கானா இல்லையா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஏன் அப்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்ம கோயிலுக்கு போறோம் எல்லாம் பண்றோம், ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன் சொன்னா கடைசி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி செய்யறோம்? கோயிலுக்கு வரோம், இறைவனை வேண்டுறோம், ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், எல்லாம் பண்றோம். போனா நமக்கு ஒரு மாற்றம் வரணுமா இல்லையா? கடவுளுக்கு அம்பாளுக்கு வணக்கம் எல்லாம் பண்றாங்க. அம்பாள் எப்போ நமக்கால அருள் புரியும்? செஞ்சு தப்பையே செஞ்சுக்கிட்டு அதே வழியில செஞ்சுக்கிட்டு இருந்தா அம்பாளுக்கு இருந்த அருள் கிடைக்குமா? ஒரு உதாரணத்துக்கு, உங்களுடைய குழந்தைகள் உங்களை ரொம்ப அன்போட டெய்லி உங்களுக்கு ஒரு படம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், டெய்லி உங்களுக்கு விருப்பப்பட்டெல்லாம் கொடுக்குறான்னா, ஊரையே உங்களுக்கு வரானா, நீங்க விரும்புகிறீங்களா? இதெல்லாம் வேண்டாப்பா, நீ முதல்ல ஒழுங்கா பண்பாடா இரு. அப்ப இறைவனுடைய அருள் கூட எப்ப கிடைக்குன்னா, நம்ம நல்ல கர்மங்களை செய்யணும். ஆனா நல்ல கர்மத்துக்கு செய்ய முடியாத காய்ச்சல் தான் அம்பாளுக்கு வரும். அப்பனே சிவனே, இதிலிருந்து எனக்கு வழிவரதுக்கு வழி இல்லையா? அப்போ அந்த சிவன் யாருன்னா, நானும் ஆத்மா, நீங்களும் ஆத்மா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் யாருங்க? ஆத்மாக்கள் தான். அந்த ஆத்மாவுடைய தந்தை தான் பரம்பொருள் தான் சிவன். நான் ஒரு புள்ளி, நான் இறைவன் எப்படி இருக்காருங்க? ஜோதினா, இறைவனும் ஒரு ஜோதி தான். இறைவன் பரம்பொருள் சிவன் எப்படி இருக்காருங்க? ஜோதியா இருக்கார். அதனாலதான் சிவலிங்கம் காமிக்கப்பட்டிருக்கு. சிவலிங்கம் என்ன அர்த்தம்? சிவா என்றால் சமஸ்கிருத வார்த்தை, நன்மை செய்யக்கூடிய. லிங்கம்னா அடையாளம். ஒரு விளக்கேற்றி பாருங்க, எப்படி வருது? அதனுடைய ஒளி ஜோதியா வருதா? ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி எப்படி வருது? ஒளியா வருதா? 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இருக்கு பாரதத்தில். கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, ஒரு இந்துவா பிறந்தவங்க 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்ணணும் ஒரு ஐதீகம் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ராமேஸ்வரம். இப்படி இறைவன் எப்படி இருக்காருன்னா ஜோதியா தான் இருக்காரு. நீங்க தண்ணின்னு சொல்லணும், இல்லைன்னா வாட்டர்னு சொல்லுங்க, பாணின்னு சொல்லுங்க, எல்லாம் ஒன்று தானே. அப்போ பரம்பரை எப்படி இருக்கிறாருங்க? அவர் அருட்பெரும் ஜோதியாக இருக்கார். அதனாலதான் ஐயப்பன் போகும்போது ஜோதியை பார்க்குறாங்க. பிரதோஷம் பண்ணும்போது நம்மளுடைய திருவண்ணாமலையில மகர ஜோதியை ஜோதியை பார்க்கணும். இறைவன் எப்படி இருக்காருன்னு ஜோதியா இருக்கார். அதுல 3 கோடு போடப்பட்டிருக்கிறது இல்லை. அது இருக்குன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், 3க்கும் வித்தாக இருப்பார். 3 காலத்துக்கு தெரிஞ்சவர், 3 லோகத்துக்கும் அறிவது, 3வது ஞானத்தை அறிவுறுத்தக்கூடியவர் பரம்பொருள் பரமாத்மா. அவர் எப்படி இருக்காருன்னா ஜோதியா இருக்காருன்னு சொல்லி. அப்போ பரமாத்மாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, ஆத்மாவாகி நம்ம அந்த இறப்பு பிறப்பு என்ற சக்கரத்துல வரும். அதனால ஆத்மாவுடைய சக்தி குறைந்து போகுது. அதனால தவறு பண்றோம். அந்த சக்தியை அடைவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுக்கு கிடையாது. அப்ப பரம்பொருள் பரமாத்மா என்ன வருது கிடையாது? இறப்பு பிறப்பு சக்கரத்துல வருவது கிடையாது. அவர் என்ன பண்றாரு? நமக்கு அதிலிருந்து நம்ம செய்யக்கூடிய அந்த பாவங்களிலிருந்து விடுவித்து நல்ல வாழ்க்கை கொடுக்கிறதுக்கான வழியையும் சக்தியும் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இறைவன் எப்ப வர்றாருன்னா, இந்த உலகத்துக்கு நான் யார், என்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் யாரு,
நான் எங்கிருந்து வந்தேன். யாராவது இறந்துட்டவங்கள எங்க போயிட்டாங்கன்னு சொல்றாங்க? சிவலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? சிவலோக பதவி அடைந்து விட்டார். அண்ணாரோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்னு சொல்றோம்ல. அப்ப சிவலோகத்துக்கு போனது யாரு? ஒண்ணு எரிச்சுட்டாங்க, புதைச்சிட்டாங்க. அப்ப சிவலோகத்துக்கு போனது யாரு? ஆத்மா தானே. அப்போ சாந்தி இருக்கு வேணும், உடம்புக்கு வேணுமா? ஆத்மாவுக்கு சாந்தி அடைய பிரார்த்திக்கிறது. அப்ப சாந்தி எதுக்கு வேணும்? எனக்கு, ஆத்மாவுக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பரமாத்மா எப்ப வராருன்னா இந்த கலியுகம் என்ற இருட்டுல, அறியாமை என்ற இருட்டுல, நம்ம வாழ்க்கையில் துக்கம், கஷ்டம், கவலைகள் நிறைந்த இந்த உலகத்துக்கு வராரு. அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த காரு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குது, கலியுகம் நடக்குது. அப்பதான் இறைவன் இந்த உலகத்துக்கு வராரு. சரி, ஏன் விழிச்சிருக்கணும் இல்லையா? கும்பகர்ணன் 6 மாசம் விழிச்சிருக்கா, 6 மாசம் தூங்குனான்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு நாள் நம்ம ஆத்மான்ற விழிப்புணர்வே இல்லை. நம்ம என்ன நினைச்சோம்? இந்த உடல், நான் ஆணு பெண்ணு, நான் இந்த ஜாதி, இந்த மதம், நான் பெரிய ஆளு, நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளை இதுவாக நினைக்கிறோம். அப்ப இறைவன் சொல்றாரு, குழந்தையே இது நீ கிடையாது. நீ யாரு? நீ ஒரு ஆத்மா. சரி, எல்லாரும் அன்பை விரும்புறோம் தானே, எல்லாரும் அமைதி விரும்புறோம் தானே. இங்க யாராவது சொல்லுங்க, ஏன் நம்ம அன்பை விரும்புறோம்? சொல்ல முடியுமா? ஏன் அன்பை விரும்புறோம்? என்னைக்காவது ஒரு நாள் என்னுடைய கணவர் என் மேல கோபமா இருக்கட்டும், என் பிள்ளைகள் கோபமா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் தானே எதிர்பார்க்கிறோம். ஏன் எதிர்பார்க்கிறீங்க? சொல்ல முடியுமா? பாருங்க, எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் அமைதியா இருக்குன்னு ஆசைப்படுறோமா இல்லையா? எவ்வளவு துக்கப்பட்டாலும் சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுறோமா இல்லையா? சந்தோஷமா இருக்கும்போது பிபி கரெக்டா இருக்கா, சுகர் கரெக்டா இருக்கா? ஏன்? மிளகாய் வருதுங்க, லட்டுனா நான் யாரு? ஆத்மா. எனக்கு ஒரு நேச்சர் இருக்கிறது தான் அமைதி. என்னுடைய இயற்கையான குணம் தான் அமைதி. அப்போ தினம் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நிறைய கோபம் வச்சுக்கோங்க. இறைவன் சொல்றாரு, அது உங்களுடைய குணம் இல்லை. நீ என்ன நினைக்கணும்னா, நான் ஒரு அமைதியாக அப்போ பரம்பொருள் யாரு? அந்த அமைதியின் கடலாக இருக்கக்கூடிய, அன்பின் கடலாக இருக்கக்கூடிய, தூய்மையின் கடலாக இருக்கக்கூடிய. அப்போ நம்ம ஆத்மான்னு உணர்வு அந்த பரம்பொருள் சிவனை நம்ம தியானிக்கும் பொழுது என்ன ஆகுனா, அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய அமைதியின் சக்தி நம்ம உள்ள வரும். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஜோதியாக இருக்கிறாரு. அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் இறக்குறது சக்கரத்தில் வரக்குள்ள நம்ம வரணும். அதனால நம்ம கர்மாவை என்ன பண்ண வேண்டியிருக்கு? செய்யணும். அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த கலியுகம் என்ற அறியாமையில் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்போ நம்ம 3 காலத்தில் தெரிந்தவர். இறைவன் இந்த உலகத்தை படைச்சாருன்னு சொல்றாங்க, கரெக்ட் தானே? நம்மளை இறைவன் இதை படைச்சாருன்னு சொல்றோம். நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். இறைவன் முழுமையானவரா முழுமையற்றவரா? முழுமையானவர் தானே. எப்படி இந்த முழுமையற்ற உலகத்தை படைச்சிருக்க முடியும்? எப்படி இந்த முழுமையில்லாத ஒரு மனிதனை படைச்சிருக்க முடியும்? அப்படின்னு சொல்றார். இந்த உலகம் ஒரு காலத்தில் என்னவா இருந்தது? சொர்க்கமாக இருந்தது. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? ஆத்மா கழிவு கிடையாது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நாங்க எப்படி இருந்தோம்? எல்லாம் இருந்த நல்ல ஹெல்த்து, நல்ல வெல்த்து, நல்ல ஹாப்பினஸோட இருக்கும். அந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்ந்தோம். ஆனால் பிறவி எடுத்து 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 ஆத்ம சக்தி குறைந்த பிறகு, தவறு செய்ய ஆரம்பித்த பிறகு, தவறுடைய கர்மத்தின் விளைவாக நம்ம கஷ்டப்படுறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இறைவன் இந்த உலகத்தை படுத்துனா எப்படி படைச்சிருப்பாரு? இந்த உலகம் கெட்டு போச்சு கெடுத்தது யாரு? உலகம் தானா கெட்டுச்சா? குளோபல் வார்மிங் எல்லாம் ஆயிடுச்சு. கெடுத்தது யாரு? நம்ம தானே கெடுத்தோம். அப்ப இந்த உலகம் நல்ல உலகமா மாறணும். யார் மாறணுங்க? நம்ம மாறணும், அவ்வளவுதான். சரிதானே? அப்போ இறைவன் என்ன விழிப்புணர்வு கொடுக்குறாங்க? ஆத்மா என்ன கர்மம் செய்வியோ அதுதான் உன்னோட வரும். நல்ல கர்மத்தை செய்வதற்கான வழியை, ஞானத்தை, அந்த வழியை நடக்கிறதுக்கான சக்தியை கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல நாளைக்கு சிவராத்திரி நம்ம கொண்டாடுறோம்னா முதல்ல என்ன பண்ணணும்? நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து, என்னுடைய இயற்கையான குணம் அமைதின்றதை உணர்ந்து
அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறாரு? ஜோதியா இருக்காரு, சிவலோகத்தில் இருக்கிறாரு. நாளைக்கு நீங்க அவரை நினைக்கிறீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்றோம்? இந்த விழிப்புணர்வு, இந்த விழிப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது என்னன்னா, விரதம் இருக்கணும்ல, விரதம் பட்டினி இருக்கிறது சொல்லலையே, அது நல்லது இருக்கிறது. ஆனா முக்கியமான விரதம் நீங்க நாளைக்கு என்ன இருக்குன்னா, நீங்க என்னோட வாழ்க்கையில தீயதை செய்ய மாட்டேன், தீயதை பேச மாட்டேன், தீயதை மனசாலும் தொடமாட்டேன் என்று விரதம். சரிங்களா? ஒன்னே இந்த விழிப்புணர்வு இருக்கணும். நான் என்ன செய்யணும் அதான் எனக்கு மறப்போகுது. அப்ப நான் ஒவ்வொரு கருத்தை செய்யும்போது விழிப்புணர்வோட செய்யணும். இது சரியா தவறா? இது செஞ்சா எனக்கு இதோடைய பாதிப்பு என்ன? 3 காலத்தையும் உணர்ந்து நீங்க செய்யணும் அந்த காரியத்தை. ஏழு வந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி, இந்த சூழ்நிலைக்கு நான் எப்படி எதிர்வினை பண்ணணும், அது என்னுடைய ஃபியூச்சருக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு இது எந்த பாதிப்பு வரப்போகுதுன்றத உணர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல கருத்தை செஞ்சிருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒண்ணு இங்க இருக்கணும், விழிப்புணர்வோட செய்யணும். எந்த கருத்தை செஞ்சாலும் விழிப்புணர்வோட இருக்கணும். ரெண்டாவது, மனதால கூட என்ன பண்ணக்கூடாது? விரதம் இருக்கிறீங்க, தீயதை தொடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இது மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கடவுள் சந்தோஷப்பட மாட்டாரா? பாருங்க, அம்பால நம்ம வேண்டும், அம்பாளுக்கு தெரியும். நீங்க நிறைய நம்ம கதைகளை கேட்டீங்கன்னா, அசுரர்களுக்கு தேவர்களுக்கு சண்டை வந்த மாதிரியும், தேவர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க? அம்பாளுக்கு முறையிடுறாங்க. அம்பாள் முறையிடுறது என்ன பண்றா? அம்பாள் சிவனை நினைச்சு தியானிக்கிறா. அம்பாள் என்ன பண்றா? அந்த சக்தியை வாங்கி என்ன பண்றா? அரக்கர்களை அழித்து தேவர்களை, நல்லவர்களை காக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அம்பாள் கிட்ட அந்த சக்தி எப்படி கிடைக்குது? சிவன் மூலியமாக நம்ம கிடைக்குது. நம்ம என்ன பண்றோம்? அம்பாள் கிட்ட இருந்து அந்த சக்தியை நம்ம குடுமா கேட்கிறோம். அப்ப நீங்க கோயிலுக்கு வரும்போது பாருங்க, என்னதான் வெளியில எந்த மாதிரி எண்ணம் இருந்தாலும் இங்க வரும்போது நம்ம எண்ணம் மாறி இருந்தா இல்லையா? ஏன் ஒண்ணு நம்மளுடைய உணர்வு வருது. இங்க அர்ச்சனை பண்றோம், இல்ல வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் பாருங்க, ஏன் இதோடைய மகிமை. மந்திரம் உச்சரிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த தீர்த்தத்துல என்ன இருக்கு? தண்ணிக்கு வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தண்ணி இருக்குது, சக்தி இருக்குது. அதுல என்ன ஆகுது? அந்த மந்திரத்துடைய சக்தி உள்ள இருக்கிறதுனால தீர்த்தத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய உடம்பு சரியாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் அறிவுபூர்வமா இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கோயிலுக்கு வரதா தீர்த்து எடுத்து குடிக்கிறோம், சரி, நம்முடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாகுதுன்றோம், ஒத்துக்கலாம். சரி, இப்போ அந்த எண்ணம் தானே நம்மளுடைய உடம்புக்குள்ள போய் 72% தண்ணியை மாத்தி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கணுமா? இப்போ நீங்க தினமும் எத்தனை எண்ணம் நம்ம கொண்டு வரோம்? காலையில இருந்து இரவு வரைக்கும் ஏறக்குறைய 50-60,000 எண்ணம் வருதுன்றாங்க. சாதாரண இருக்கு, நினைச்சு பாக்குறீங்களா? 40,000 எண்ணங்கள், 50,000 எண்ணங்கள் வருது ஒரு நாளைக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருந்தா உங்களுடைய உடம்பு பாதிக்குமா பாதிக்காது? அதனால இதெல்லாம் நம்ம உணர்வு இன்னைக்கு அறிவியல் பூர்வமா எல்லாமே ப்ரூவ் பண்றாங்க. அதனால எப்பொழுதுமே நீங்க என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில நீங்க கோயிலுக்கு வரீங்க, எல்லாம் பண்றீங்க, வீட்லயும் உங்களுக்கு காலை மாலை கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து தியானம் பண்ணணும். தியானம் ஒரு அருமருந்து, சர்வரோக நிவாரணி என்றாங்க. உலகம் முழுதும் ஜூன் 21 என்ன பண்றாங்க? வேர்ல்டு மெடிடேஷன் டே, யோகா டே வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா இது நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய இறைவனை, பரம்பொருளை நினைக்கக்கூடிய தியானம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு உடற்பயிற்சி செய்யறாங்க. ஆனா மன ஆரோக்கியத்துக்கு இன்னைக்கு 75% 80% உடல் ஆரோக்கியத்துக்கு காரணம்னா மனசுதான் காரணம்ன்றாங்க. மனசுல ஒரு டென்ஷன், கோபம், பயம், வெறுப்பு எல்லாமே. அப்போ இந்த தியானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில சின்னவர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாரும் பண்ணணும். இறைவனை தியானிக்கும் என்பது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க. எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் போது கோயிலுக்கு வாங்க. இந்த வைப்ரேஷனே உங்களுக்கு என்ன பண்ணும்? நல்ல எண்ணங்களை கொடுக்கும். அதனால சிவராத்திரி நாளைக்கு வரப்போகுது. இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது குறைவாக இருக்குது கூட்டம். ஐயா நான் சொல்ற ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமா இருந்தாலும் கூட எல்லாரும் இந்த மாதிரி அமைதியா உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது. ஆனா சில விஷயத்தை நம்ம
புரிஞ்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்து அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட என்னுடைய ஆசிரமத்தில் என்ன பண்ணிருந்தா காசி விஸ்வநாதர் ஒரு இதை ஆலயம் மாதிரி பண்ணி அதோடைய விசேஷ தன்மைகள்லாம் வச்சு எல்லாத்துக்கும் விசேஷமாக கொண்டாடணும். அதனுடைய அந்த காசி விஸ்வநாதருடைய ஆலயம் அந்த அமைச்சிருக்கிற அமைப்பு வரக்கூடிய புதன்கிழமை வரைக்கும் வச்சிருக்கோம் பொதுமக்களுக்காக. இந்த நேரத்தில் உங்களையும் வரவேற்கிறோம். நீங்கள் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இப்போ குருமார்களையும் எங்களுடைய ஆசிரமத்தின் சார்பாக அனுமதிக்கிறோம். எங்களுடைய நிர்வாகிகளையும் உங்களுடைய வரவேற்கிறோம். இப்பேற்பட்ட நேரத்தில் நீங்கள் எல்லோருமே அந்த பரம்பரையில் ஒரு 2 நிமிஷம் சரிங்களா நம்ம தியானித்து இதை முடிக்கலாம். அதனால் அதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்த நிர்வாகிகளுக்கும் இந்த இறை சேவை செய்திருக்கிற குருமார்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தாயமார்களுக்கும் பக்த குடிகளுக்கும் நன்றி சொல்லி ஒரு 2 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணலாம். இப்போ நான் சொல்றது நீங்கள் அப்படியே மனசுல நீங்க நினைங்க. இறைவன் பரம்பொருள் எங்க இருக்காரு? சிவலோகத்தில் இருக்காரு. ஒரு செம்பன் நிறமான ஒளிமயமான உலகத்துல இறைவன் இருக்காரு. மனசுல நினைங்க. நீங்க இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வு நினைச்சு அந்த பரம்பொருளை நம்ம எண்ணங்கள் மூலியமாக பக்கத்துல போய் அந்த ஒரு 2 நிமிஷம் அந்த அமைதி நமக்குள்ள பார்க்கலாம். வாயில சொல்ல வேண்டியதில்லை, மனசுல சொல்லுங்க. அதுவா சாந்தி. சற்று நேரத்திற்கு உங்களுடைய கடந்த கால கவலைகள் எதிர்கால எதிர்பார்ப்புகளை ஒதுக்கிவிட்டு உங்கள் எண்ணங்களை புருவத்திற்கு மத்தியே ஒருநிலைப்படுத்தி உங்கள் சிந்தனையை தொடர்ந்து புருவத்திற்கு மத்தியே திலகமைக்கும் இடத்தில் உங்கள் மனக்கண் மூலமாக ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஜோதியை காணும். இதுதான் நீங்கள் ஓர் ஆத்மா. நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகவும் லேசாக இருக்கின்றேன். நான் ஏன் அமைதியில் இருக்கின்றேன்? ஏனென்றால் நானே அமைதி. இப்பொழுது என் எண்ணங்கள் மூலமாக இந்த சத்தம் நிறைந்த உலகத்தை மறந்து சூரிய சந்திரன் நட்சத்திர மண்டலங்களாக கடந்து ஒரு செம்பன் நிறமான ஒளிவதமான உலகத்தை என் மனக்கண்ணிலே பார்க்கிறது. அதோ என்னை போலவே எல்லாம் பரமப்பொருள் பரமாத்மா சதா சிவன் அருட்பெரும் ஜோதியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். நான் அறிவே செல்கின்றேன். அன்பு தம்பி, நீங்கள் அமைதியின் கடலாக இருக்கின்றீர்கள். உங்களிடம் அமைதியின் அலைகள் ஆத்மாவாகியவை சுற்றிலும் சூழ்ந்து கொள்கின்றது. நான் அமைதியின் கடலை
மகிழ்ச்சியை, தியான பயிற்சியை, மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைய தினம் சகோதரர் சங்கர் அவர்கள் வருகை தந்து ஆற்றி இருக்கின்றார்கள். உங்கள் சார்பில், ஆலயத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு அதற்கு பிரசாதம்